என் மகளே, என் மகனே, என் ஜனமாகிய உங்கள் மீது கர்த்தராகிய நான் பிரியமாக இருக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்திலே ஜெபம் செய்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். அதிகாலையில் எழும்பி வேதாகமம் வாசித்து ஜெபம் செய்கிறீர்களா என்பதை என் ஜனமாகிய நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள். ஜெபத்திலே சோர்ந்து போகிற என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் இன்று வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் இன்று கூட சோர்ந்து போகிற என் ஜனமாகிய உங்களுக்கு பலப்படுத்துகிற தூதர்களை வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில், தனித்து விடப்பட்ட நிலைமையில் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தராகிய நான் தூதர்களை உங்களிடத்திலே அனுப்பி உங்களை பலப்படுத்துவதற்கு அவர்கள் உதவுவார்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன். தேவ தூதர்கள் உங்களை பாதுகாத்து தீங்கு உங்களை அணுகாதபடி வழிநடத்துவார்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று கர்த்தரிடத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிற என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களுடைய தனிமை, உங்களுடைய பாரம் எனக்கு தெரியும். சோர்ந்து போயிருக்கிற என் மகளே, என் மகனே, உங்களை பலப்படுத்த கர்த்தராகிய நான் தேவதூதரை இன்றை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே பெரிய சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உருவாகும் என்று வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று கலங்கிக் கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தருடைய தூதர்கள் உங்களுடன் இருப்பதற்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி துதிக்க வேண்டும். கர்த்தருடைய தூதர்கள் உங்களுடனே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். கர்த்தர் ஆகிய நான் உங்களுடனே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்திலே விசுவாசமாக இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. இதோ, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் இன்றே புதிதாக்குகிறேன். வாக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திலே அவ்வளவுதான், இதற்கு மேல் இதை செய்ய முடியாது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த காரியத்திலேயே கர்த்தராகிய நான் உங்களுக்கு அதை புதிதாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று எந்த காரியத்தினை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு புதிதாக மாறும் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே புதிதாக்குதல் நடக்கும் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். ஜெபத்தினிலே, கர்த்தாவே, எங்கள் மீது அன்பு செலுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, என்னை பலப்படுத்த, என்னை தைரியப்படுத்த, என்னை பாதுகாக்க உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு என் மீது வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இருக்கக்கூடிய கலக்கங்களை நீக்கி என்னுடைய வாழ்க்கையில் புதிதான காரியங்களை உண்டாக்கும்படி உம்மை நோக்கி துதிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் இன்று கண்டு கொண்டிருக்கிற வேதனையான துக்கமான காரியங்களில் இருந்து அந்த காரியத்தினை புதிதாக